பெர்லினில் இருக்கிற விக்டரி காலம் அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்திருக்கேன். இதில் என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா இது மெயின் சிட்டியில் இருக்குது. இந்த மெயின் சிட்டிலேயுமே கம்ப்ளீட்டாக ரெண்டு சைடுமே டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 140 ஏக்கருக்கு அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் வச்சுருக்காங்க. மேலே இருந்து வர்றவங்களும் இதில் வழியாக தான் வருவாங்க. ஏறி போகிறவங்களும் இதே வழியாக தான் போகணும். ஃபைனலி இதோட டாப்புக்கு வந்தாச்சு. 280 இல்லை 300 ஸ்டார்ஸ் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ஏறிடலான்னு பார்த்தேன். பட் ரொம்ப ஸ்டீப்பாக போச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன், சிட்டிக்கு நடுவில் எவ்வளோ ஹெக்டர் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. பட் எங்கேயுமே பாருங்கள், ஸோ வீக்கெண்ட்னால் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணி பாட்டில்ஸ்லாம் அப்படியே போட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனியாக இருக்குது பாருங்கள். சிக்னல் போட்டிருக்காங்க, கேப்பில் போயிட்டு அந்த நடு ரோட்டில் இந்த மாதிரி பண்ணி காட்டுறாரு. ஸோ இது பண்ணிவிட்டு அமௌண்ட் போடுறாங்க, போடலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி பெர்லினில் இருக்கிற விக்டரி காலம் அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்திருக்கேன். ஸோ என் பின்னாடி இருக்க பாருங்கள், இதுதான் அந்த இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டவருக்கு மேலே தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டவர் மெயினாக எதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1864 to 71 ஜெர்மன் டென்மார்க்கு, நெதர்லாண்டு, ஆஸ்திரியா கூட வார் பண்ணி ஜெயிச்சாங்க. ஸோ அந்த விக்டரியோட சிம்பிளாக இந்த விக்டரி காலம் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது மேலே போய் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கம்ப்ளீட் சிட்டியுமே பார்க்கலாம். இதில் என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா இது மெயின் சிட்டியில் இருக்குது. இந்த மெயின் சிட்டிலேயுமே கம்ப்ளீட்டாக ரெண்டு சைடுமே டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 140 ஏக்கருக்கு அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் வச்சுருக்காங்க. இது பேரே டியர் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியர்னா ஜெர்மனில் அனிமல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு அனிமல்ஸ் பார்க் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே நிறையா மியூசியம் மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சில அனிமல்ஸ்லாம் நம்ம உள்ளே போயும் பார்க்கலாம் அந்த பார்க்குக்கு போனால். ஸோ பட் நம்ம இப்போ மெயினாக என்ன பண்ண போகிறோன்னா ஸோ இங்கே டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே மேலே ஸ்டேர்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ மேலே ஸ்டேர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டேர்ஸில் ஏறி மேலே டாப்பில் போயிட்டு ஸோ டாப்பில் இருந்து இந்த கம்ப்ளீட் வியூ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் டியர் பார்க்கோட மேப்பு இங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நம்ம பார்க்க போகிற அந்த விக்டரி காலம்ங்கிறது இதுதான். ஸோ ஜெர்மன் க்ராசர் ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து நேராக எப்படியே போனோம்னா இங்கே பிராண்டன்பர்க் கேட் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது சென்டரில் இருக்குது. ஸோ சுற்றிலும் 6 ரோடு கனெக்ட் ஆகுது. இதை சென்டரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டு மாதிரி ஒரு ஏரியா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இன்னமும். அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த டியர் பார்க்கு. ஸோ ஒரு சிட்டிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய ஒரு 140 ஹெக்டர் அளவுக்கு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உள்ள இயற்கை அதெல்லாம் அழிக்காமல் அந்த மரங்கள் இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. ரொம்பவே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பட் எங்கேயுமே பாருங்கள், ஸோ வீக்கெண்ட்னால் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணி பாட்டில்ஸ்லாம் அப்படியே போட்டு போயிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள், அதாவது ஒரு குட்டை மாதிரி தேங்கி இருக்குது தண்ணி. எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனியாக இருக்குது பாருங்கள். ஒன்று பாசம் மட்டும் இது பிடிக்கல. ஆக்சுவலி என்ன ஆகுனா சுற்றிலும் மரங்கள் கவர் பண்ணியிருக்கனால அந்த உழுகிற சின்ன சின்ன இலைகள்லாம் அது மேலே அந்த தண்ணி மேலே விழுந்து இந்த ஃபுல்லாக க்ரீனியாக இருக்குது பாருங்கள். இவர் தான் ஓட்டோவன் பிஸ்மார்க் அப்படிங்கிறவர். ஸோ 18th செஞ்சுரியில் ஜெர்மனோட கவர்ன் பண்ணவர் இவர் தான். ஸோ இந்த ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம போகிற அந்த விக்டரி காலமும் இருக்குது. அவரை பாருங்கள் நடு ரோட்டில் எப்படி பண்ணுறாருன்ட்டு. ஸோ சிக்னல் போட்டிருக்காங்க, கேப்பில் போயிட்டு அந்த நடு ரோட்டில் இந்த மாதிரி பண்ணி காட்டுறாரு. ஸோ இது பண்ணிவிட்டு அமௌண்ட் போடுறாங்க, போடலாம். ஸோ அமௌண்ட் போய் கலெக்ட் பண்ணுவார். ஸோ வேணுங்கிறவங்க போடலாம். ஸோ அந்த ஒரு 2-3 மினிட்ஸ் கேப்பில் அந்த சிக்னல் போட்டிருக்க கேப்பில் இது பண்ணுறாரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ குருவிகள் இருக்குன்ட்டு. நம்ம ஊரில் தான் குருவியை பார்க்க முடியல, இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு.
இந்த விக்டரி காலம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 சைடு வந்து 6 வேஸ் வந்து கனெக்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்லேருந்து வர ரோடு 2, அங்கே பாருங்கள் 3, 4, 5, அந்த சைடு 1. ஸோ மொத்தமாக வந்து 6 ரோடு வருது. 6மே வந்து கனெக்ட் ஆகிற நடு ஜாயிண்ட்டில் வந்து இந்த விக்டரி காலம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே வந்து இங்கே வரணும்னா வந்து ரோடெலாம் கிராஸ் பண்ணி வர முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து சப்வே மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு போனால் தான் வந்து இந்த ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப்புக்கோ இல்லை வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கோ போக முடியும். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம ரோடு கிராஸ் பண்ணி வந்து இங்கே வர முடியாது. ஓகே, இப்போ வாங்க வந்து நம்ம டிக்கெட் வாங்கலாம். டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். கீழே வந்து நிறையா மானுமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. ஸ்டேர்வேங்கிறது இங்கே தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்படியே வந்து நம்ம போகலாம். டிக்கெட் பார்த்திங்கன்னா வந்து 4 யூரோஸ் தான் வந்தது. ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கீழே வந்து அப்படியே அந்த ரவுண்டாக போகுது. ஓகே, ஸோ வே அப் வந்து நம்ம இப்படி நேராக போகணும். அப்படியே நம்ம நடக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஒரு 280 கிட்ட ஸ்டேர்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம அப்படியே ஏறலாம். இங்கே ஒரு ஸ்டாப் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம வியூ பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஒரு 30 படி ஏறி வந்திருப்போம். அதுக்கே வந்து இவ்வளோ ஹைட்டாக தெரியுது. ஓகே, நம்ம வந்து அப்படியே வந்து மேலே ஸ்டேர்ஸில் ஏறி கண்டினியூ பண்ணலாம். ஸ்டேர்ஸ் பாருங்கள் எவ்வளோ நேரமாக போகுதுன்ட்டு. ஸோ மேலே இருந்து வர்றவங்களும் வந்து இதில் வழியாக தான் வருவாங்க. ஏறி போகிறவங்களும் வந்து இதே வழியாக தான் போகணும். இது வந்து பயங்கர ஸ்டீப்பாக போகுது. ஏறுறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க, எல்லாரும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ஏறுறாங்க. ஃபைனலி இதோட டாப்புக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன், சிட்டிக்கு நடுவில் வந்து எவ்வளோ ஹெக்டேர் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், கம்ப்ளீட் பெர்லின் சிட்டியில் இருக்கிற மெயின் அட்ராக்ஷன் வந்து எல்லாமே இங்கே தெரியுது. எல்லாமே பார்த்துக்கலாம் 360 டிகிரியில். இந்த ரோட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிராண்டன்பர்க் கேட் தெரியுது பாருங்கள், சின்னதாக. ஸோ அங்கேருந்து நேராக அப்படியே வரலாம். ஸோ ரோடு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஸோ நான் சொன்ன அந்த டியர் பார்க்குங்கிறது இதுதான். கம்ப்ளீட்டாக சுற்றிலுமே வந்து அவ்வளோ திக்காக வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது போக வந்து அந்த டிவி டவர் தெரியுது பாருங்கள், ஸோ ஹைட்டாக. அதான் வந்து ஸ்ப்ரீ ரிவர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம வந்து பஸ்ஸு வந்து அங்கே தான் இறங்கணும். ஸோ அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கே இறங்கிட்டு அப்படியே வந்து நம்ம சுற்றி வந்து இன்னொரு சப்வே அங்கே பஸ்ஸில் இறங்கிட்டு அப்படியே வந்து நம்ம இங்கே வந்தோம். இதுதான் வந்து நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது தெரிஞ்ச ஸ்டாச்சு. ஸோ இதுதான் வந்து விக்டரியோட சிம்பிள், அதாவது வந்து வெற்றிக்கான தேவதை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கோல்டு பிளேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாச்சுவை.
இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் மானுமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸு, ஜெர்மன், இட்டாலி, ரோம் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் மானுமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிராண்டன்பர்க் கேட்டு, ஸோ அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ரீயூனிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து அது எந்த மாதிரி இருந்தது, ஜெர்மன் ரீயூனிஃபிகேஷனுக்கு முன்னாடி வந்து அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஜெர்மன் மியூசியம் அதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இது வந்து இட்டாலியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் மானுமெண்ட்ஸ். ஸோ இது வந்து பிசாவில் இருக்கிற அந்த சாய்ந்த கோபுரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த இது பிசா டவர்னு சொல்லுவோம். இது வந்து ரோமில் இருக்கிற கொலோசியம். இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் மானுமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நான் மேலே போய் பார்த்துட்டு கீழே வந்துட்டேன். ஸோ ஒரு 280 இல்லை 300 ஸ்டார்ஸ் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ஏறிடலான்னு பார்த்தேன். பட் ரொம்ப ஸ்டீப்பாக போச்சு. ஸோ ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நிறையா பேர் வந்து அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து தான் வந்து ஏறினாங்க. மேலே வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து கம்ப்ளீட் அந்த 360 டிகிரி வந்து இந்த பெர்லின் சிட்டியை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.